ஒரு மனிதனுக்கு சமாதானம் மகிழ்ச்சி இல்லாமல் போச்சுன்னா அவன் செயலற்றவனாய் மாறி போயிடுவான், பலம் இல்லாதவனா, பலம் குறைந்தவனா மாறிடுவான். தாவீது கடைசி வரைக்கும் பலத்தோடு வாழ்ந்து காட்டின ஒரு மனிதன். குடும்பத்தையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, கலங்கவில்லை அவர். அவர் திரும்பி வரும்போது பார்த்தா அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. பயப்படவில்லை, கர்த்தரிடத்தில் கேட்டார், மறுபடியும் அவர் போய் இழந்தெல்லாம் திருப்பி கொண்டு வந்தார். யாருக்கு வரும் அந்த தைரியம்? அப்போ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மனிதன் தான் எந்த ஒரு முடிவையும் சுலபமாக எடுக்க முடியும். தளர்ந்துட்டு சோர்ந்து போயிட்டு எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டு அப்படியே முகத்தில் பேய் அடித்த மாதிரி தெரிஞ்சால் நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் சூன்யமாய் மாறிவிடும். எத்தனையோ போராட்ட களங்களை சந்தித்த ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை சொல்லுகிறார், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எனக்கு அரண்மனை இருக்கிறதுனால வரல, அதிகாரம் இருக்கிறதுனால வரல, என்னுடைய குடும்பத்தினால வரல, நான் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தினால வரல, கர்த்தருடைய வேதத்தினால் வருகிறது என்கிறார்.